நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கனுடைய அரசினுடைய புதிய பாதுகாப்பு சட்டத்தினால இலங்கை அதிருகின்றது. இலங்கையில ஒரு அதிரடியான திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்ற விடயத்தை மையப்படுத்தி செய்திகளை நாங்கள் நாளுக்கு நாள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் அந்த செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப என்ன இலங்கையில புதிய வகையான பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். தேர்தல் காலத்துல சிஸ்டம் சேஞ்ச் என்ற கோஷத்துடன் அதிகாரத்துக்கு வந்த ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் அரச பாதுகாப்பு சட்டம் தொடர்பான நகர்வுகள் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் மத்தியில பாரிய நெருக்கடியை தோற்றுவித்து இருக்குது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்படும் புதிய சட்ட மூலமானது முன்னைய காலங்களை விடவும் கடுமையான அதிகாரங்களை ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு துறையினருக்கும் வழங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்ற நிலையில அதனை பயன்படுத்துவதில் பல போராட்டக்காரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு வருவது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது. அரச நிர்வாகத்தை முடக்கும் வகையில அல்லாட்டி அரச சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில முன்னெடுக்கப்படுகின்ற இத்தகைய எதிர்ப்பு நடவடிக்கைகளும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என வரையறுக்கப்பட்டு பின்னணியில் வர முடியாதவாறு கைதுகள் முன்னெடுக்கப்படுவது அனுர் அரசின் மீதான ஜனநாயக நம்பிக்கையை கேள்விக்குட்படுத்தி இருக்கு. ஒருபுறம் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு என்ற போர்வையில முன்னெடுக்கப்படும் அதிரடி சோதனைகள் வரவேற்கப்பட்டாலும் மறுபுறம் அரசியல் ரீதியாக தன்னை விமர்சனிப்பவர்களை ஒடுக்குவதற்கு புதிய சட்டங்களை கருவியாக பயன்படுத்துகின்றனவா என்ற ஐயப்பாடு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் வரை எதிரொலியாக தொடங்கி இருக்கின்றது. அதாவது எதிரொலிப்பது தொடங்கி இருக்கிறது. அனுர் அரசினுடைய இந்த அதிரடி சட்டப்பாற்றல் நாட்டுக்கு தேவையா, ஒரு தேவையான ஒழுக்கமா, அல்லது இந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு கடுமையான ஒடுக்குமுறையா என்ற அடிப்படையில கடும் விமர்சனங்கள் தற்பொழுது எழத் தொடங்கி இருக்கின்றன. இந்த புதிய சட்டங்களின் பின்னணியில சிக்கி உள்ள நபர்கள் தொடரும் கைதுகள் மற்றும் அனுர் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விரிவாக ஆராய வேண்டிய தேவை எங்களுக்கு நாளுக்கு நாள் இருக்கின்றது. உண்மையிலேயே தேர்தல் காலங்கள்ல புதிய சட்டங்களை கொண்டு வர போகின்றோம், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க போகின்றோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கம். இருக்கக்கூடிய பல சட்டங்களை நாங்கள் மறுசீரமைப்போம், அது திருத்தி அமைப்போம், இல்லாமல் செய்வோம் என்று பல முறை வாக்குகள் அளித்திருந்தார்கள், வாக்குறுதிகள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இற்றை வரைக்கும் அவற்றை நிறைவேற்றியதாக இல்லை. தற்பொழுது தங்களுக்கு ஏற்ற வகையான சட்டங்களை அனுர் அரசாங்கம் தங்களுக்கு ஏற்றால் போல் உருவாக்கி கொண்டிருப்பதை தான் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப போதைப்பொருள் ஒழிப்பு என்று சொன்னவர்கள் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக புதிய சட்டம் இருக்கிறது. ஊழல் ஒழிப்பு என்று சொல்லி அரசியல்வாதிகளை குறிவைத்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த இரண்டு விடயங்களுக்காகவும் புதிய சட்டங்களை உருவாக்கியவர்கள் இதனால அதிக அளவிலான பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற நகர்வுகளைத்தான் தற்பொழுது மையப்படுத்தி இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் அனுர் அரசினுடைய ஆட்சியில நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தது போல அவர்களுடைய ஆட்சி அமையுமா? எதிர்வருகின்ற காலங்கள்ல இவர்களுடைய ஆட்சி முடிந்த பிற்பாடும் இவர்களுடைய பெயர்கள் எதிர்வருகின்ற சந்ததியினருடைய வாயில உச்சரிக்கப்படுமா என்ற விடயத்தை நாங்கள் சற்று உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னொரு விடயம், என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு 1.5 வருடங்கள் ஆக போகின்றது. ஒரு வருடத்தை கடந்து அவருடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறப்பான ஆட்சி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்போமானால் ஆங்காங்கே அவர்களுக்கு ஆதரவானவர்கள், அவர்களுடைய கட்சி பிரதிநிதிகள், அவர்களை கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்வதை நாம் கேட்கக்கூடும். இதுவே தாயக பகுதியில கேட்டா இல்லை என்கின்ற விடயங்கள் ஏராளமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். அதுல ஒன்றுதான், ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இந்த ஆசிரியர்கள் தங்களுக்கான நியமனங்களை வழங்க கோரி உண்ணாவிரத போராட்டம் ஏற்படுத்தி நடாத்தி கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டத்துல தெரியும் 2 நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்ததாலும் அந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தவருக்கு இயலாத நிலை உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற செயற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி அந்த இடத்துக்கு அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கலாம், அந்த பல அதிகாரிகள் அவர்களோட உடன்பாட்டுக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி ஒரு நம்பிக்கையான உறுதிமொழியை வழங்கி இருக்கலாம். ஆனால் இவற்றை இடம்பெறாத காரணத்தினால்தான் இன்று வரைக்கும் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே இது பற்றியும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்பிபி அரசாங்கத்தினுடைய காலத்துல இடம்பெறுகிறது என்பதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
தெரியும் எல்லோருக்கும் மஹிந்த ராஜபக்சனுடைய கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்துல எப்படி கோஹோம் கோட்டா எப்படி திரட்டப்பட்டார்கள், மஹிந்த எப்படி விரட்டி அடிக்கப்பட்டார், எப்படி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பி ஓடினார் என்ற பல நகர்வுகள் இருக்கு. ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக அதிக அளவிலான மக்கள் இப்படித்தான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை ஆங்காங்கே செய்து கடைசியில 1 கோடி நாடே திரண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போன்றுதான் இது சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் போராட்டம். ஆகவே இந்த சுதந்திர தினத்துக்கு கூட ஒத்திகைகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ராணுவ வீரர்கள். சரி, அங்க இருக்கக்கூடிய சகல மரியாதை வகுப்புகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாயகத்தில் அதை கரைநாளாக அனுஷ்டிப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதையெல்லாம் மற்றொரு பதிவினோடாக சந்திப்போம். வணக்கம்.